ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கேமிங் வீடியோ தான் போட போகிறோம். ஸோ ஏன்டா 2 நாளாக வீடியோ போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஊருக்கு போயிட்டேன் கைஸ். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பேப்ளேட் வீடியோ போடலாம் தான் இருந்துச்சு. பட் வந்து போயிட்டு வந்ததுலேயே கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சா. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு கேமிங் வீடியோ. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது பேப்ளேட் போட்டுக்கலாம். நாளைக்கு இல்லைனா இன்றைக்கே முடிஞ்சால் பார்க்குறேன் கைஸ். ஸோ இப்போ நம்ம வந்து டெட் ரைல்ஸ் பார்ட் 2 தான் ஆட போகிறோம். இன்றைக்காச்சும் கேம் முடிக்க முடியுதான்னு தெரில. அப்புறம் வந்து இந்த கிளாஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து மைனர் கிளாஸ் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லு. ஏன்னா அதில் வந்து ஹெல்மெட்டு, பிக்காக்ஸு, கோல்லாம் கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இது நான் ஒன்றும் வாங்கலையா, ஐயோ ஓகே. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிக்காக்ஸ் வந்து இங்கேயே இருக்குது. நீங்கள் வந்து இப்போ அந்த கிளாஸ் வாங்காமல் இங்கேயே கூட எடுத்துக்கலாம். பட் அது சில டைம்ஸ் தான் இருக்கும். இந்த பாக்ஸ் ஆஃப் ஷீட் மெட்டல் வந்து என்னதுரா இதுதானே அந்த அதான் அந்த சுற்றி போடுவோமே அதானே. சரி ஓகே, நீ ஒரு கோல் வாங்கிட்டு வா. வண்டி எப்படி ரெடி பண்ணிட்டு பாரு. வண்டி எப்படி ரெடி பண்ணிட்டியா? ஒன்றும் பண்ணலையே. அதுவா. ஸோ கைஸ், என்னமோ சொன்னோன்னு நினச்சினேன். நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், பிக்காக்ஸு. அப்புறம் அந்த ஹெல்மெட்டு தருவாங்க. ஸோ அதுவும் கூட சில சம்டைம்ஸ் இருக்கும். லைட்டு அதான் ஹெல்மெட்டு லைட்டு எரியும். அந்த மைண்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த கேவுக்குள்ளெலாம் போய் மைண்ட் பண்ணுவாங்களே, அவங்களுக்குலாம் வந்து அப்படி இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து டக்குன்னு 80 போதுறா டே வரலடா. 80,000 போயிட்டு பார்ப்போம். இது 80,000 போக முடியுதான்னு பார்ப்போம். ஸோ அண்டு வந்து இருங்க, நான் ட்ரெயினில் ஏறி சொல்கிறேன். இந்தாடா பேண்டேஜரா போடு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சும்மா ஆஃப்லைனில் கேம் ஆடிட்டு இருந்தோம். ஒரு 5 days பிஃபோர் கைஸ், ஒரு 5 நாள் முன்னாடி. ஆமாம், அப்போ நான் வந்து டெட் ரைல்ஸ் போடல வீடியோ. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு ரெட் கலரில் ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி இருந்துச்சு. அது வந்து என்னென்னே தெரில. அங்கே வேறு என்னென்னமோ பாட்டு பிரெயின்னு ஒன்று இருந்துச்சுங்க. $250 விற்றோன்னே. மீதி கை கால்லாம் இருந்துச்சு. அது என்னென்ன நில்ற கைஸ் இதாங்க. இங்கே அங்கங்கே இது வரும் பார்த்தீங்களா, இதை வச்சு அப்படியே நில்றா. இதை வச்சு நீங்கள் வந்து அப்படியே உடச்சி காசு சேர்த்துக்கலாம். ஸோ அதுதான் இது கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு கிளாஸ் இருக்கும். அதுலேயே கோல்டு டைமண்டுலாம் இது கோல்டுலாம் இருக்கும். அங்கே என்னமோ லெஃப்ட்டில் என்னமோ இருக்குது. சரி ஓகே. அப்புறம் வந்து அந்த லேபில் பார்த்தோம். அதில் வந்து செம்மையாக இருந்துச்சு. அது வந்து ஃபேக்ட்ரி, அது வந்து ஒரு லேபா. நான் தான் ஃபேக்ட்ரின்னு நினச்சிட்டு போடா. அப்புறம் வந்து சும்மா யூடியூப்பில் போட்டு பார்த்தோம்னா அது பயங்கரமான ஒரு இடம் அப்படின்னு. அது இப்போ கொஞ்சம் என்னடா அது வீடுலாம் வருது. குதிரையா? போடா. இங்கே சில்வர் இருக்கா? கைஸ் லக்குங்க, நம்மளுக்கு தூரத்தில் வேறு ஒரு இருக்குது. கோல்டு நம்மளுக்கு. ஆனால் கோல் தான். நீ வாங்கலையா? இருக்குது, ஆனால் காலி. ஒரே ஒரு சில்வர் தான் என் கைக்கு. நீ கோல் வாங்கல? வாங்கினேனே. அடுத்து போடு. இது வந்து எவ்வளோடா இந்த நகட்டு? அந்த கோல்டு நகட் வந்து $35 கிடைக்கும் கைஸ். 35 30. இருறா. இது வேற. இது பேசாமல் வெல்டு பண்ணிடுவா. வெயிட் பண்ணுறா, வண்டி ஓட்டாதரா. கோல்டு இருக்குது. வெயிட் பண்ணுறா, எடுக்காதரா. அப்புறம் எப்படி சாயுது? நான் குடிச்சிருக்கேன் பாரு. சரி போ. அப்புறமா போட்டா போடா. தெரியும்டா கைஸ். குதிரைலாம் இருக்குது, சேடில் இல்லை. ஸோ அப்புறமா அந்த யூடியூப்பில் வந்து போட்டு பார்த்தோம் தான் தெரியுது. இது வந்து ஒரு பயங்கரமான இது. அது வந்து என்னமோ நிக்கோலா. நில்ற கோல்ரா. நில்லுடா. நிக்கோலா பாஸ் ஃபைட்டுன்னு என்னமோ. நிக்கோலா டெஸ்லா அவன் பேர். நிக்கோலா டெஸ்லா பாஸ் ஃபைட்டான். அவன் வந்து டெட் ரைல்ஸில் இருக்கையிலே பவர்ஃபுல்லான ஒரு ஜாம்பியான் பாஸான். 2 கோல் கிடச்சிருக்குடா நிக்கில். கைஸ் இதுதாங்க செம்ம பவருங்க. ஆனால் இந்த பிக்காக்ஸ் வந்து ஃபஸ்ட்டே கிடைக்காது. சில வாட்டி கிடைக்கும், சில வாட்டி கிடைக்காது. அதனால் மைனர் கிளாஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க கைஸ். வெயிட் பண்ணுறா. போடு. நான் ஓட்டிட்டேன் இருக்கேன். ஓட்டுறா. ஓட்டிட்டு தான் இருக்கேன். சரி, சும்மா பயம் விளையாட மாட்டேன். தெரியும். அந்த பார்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க, அதெல்லாம் நம்ம சேர்த்து போடணுமா. அதெல்லாம் அப்புறம் இந்த இல்லை அந்த கேம் முடிச்சுட்டு வந்து பார்ப்போம் கைஸ். ஃபஸ்ட்டு இந்த கேம் முடிப்போமான்னு தெரில. ஸோ இன்றைக்கி வந்து முடிச்சாகணுன்ற ஒரு ஏமு. ஸோ ஏதாவது வீடு வந்துச்சுன்னா காட்டுறேன் கைஸ். இல்லைனா டேரெக்டாக 10,000 போய் பார்க்கலாம் கைஸ். இப்போ நாங்கள் வந்து அடுத்த செக் பாயிண்ட்டுக்கே வந்துவிட்டோம். எவன்டா அவன்?
ஜாம்பி நைட்டா இல்லை வேல்ஃபாடா? தெரியலடா. ஸோ இருங்க, நாங்கள் வந்து அந்த சில்வர் கிடச்சிச்சில அது வந்து அப்படியே விற்றுட்டு வந்துடும். சவுண்டு கேட்டுச்சு. எவன் எங்கேயே காணோம். எவாட்டா தெரியல. அந்த 2 சில்வர் இருந்துச்சு, அதை வந்து எப்படியாச்சும் விற்று கொஞ்சம் டெவலப் ஆயிரும். ஓகே. ஏய் என்னடா கோடு வருது? ஓகே. $16 தான்டா கைஸ். வெறும் $16. அட்லீஸ்ட் ஒரு 20 கொடுத்துருக்கலாம். கோல்டுக்கு 35, இதுக்கு வந்து ஒரு 20 அப்படின்னு கொடுத்தா கூட நல்லா இருந்திருக்கும். ஸோ $32 என்னடா பண்ண முடியும்? எதுவும் பண்ண முடியாதுல்ல. சும்மா ஜெனரல் ஸ்டோரில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரும். அந்த சைடில் ஒரு வீடு இருக்கு பாருடா. அங்க எங்கே முன்னாடி ஒரு கல் இருக்கு பாரு. அதெல்லாம் பார்த்து போண்டா. கோல்டு இந்த இடத்துல வந்து பாக்ஸ் ஆஃப் ஷீட் மெட்டல் இருக்குடா. ஆனால் அது வந்து நம்மளால் வாங்க முடியாது. ஸோ வேறு ஏதாவது ஜாமிடா இருக்கானு. சரி, அந்த வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது? எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா. புக்கு, ஜங்கெல்லாம் விற்று கூட காசு வருங்க. புல்லட்டு, டரட் ஆமோ இருக்குது, பட் டரட் இருக்கா? டீ பாட்டு. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வாடா சீக்கிரம். ஸ்ட்ரைட்டா கைஸ் இப்போ வந்து ஒரு கல் இப்போ வந்து ஒரு கோல்டு அவ்வளோ தூரமாடா. இப்போ வந்து ஒரு கோல்டு இருக்குன்றான். அதை போய் நம்ம மைண்ட் பண்ணோம். இருங்க கைஸ், நான் போய் மைண்ட் பண்ணுறேன். அந்த வீட்டில் இருக்க லூட்லாம் எடுத்துட்டியாடா? என்னடா இருந்துச்சு? கன்னு. என்ன கன்னு? ரிவால்வர். என்னது? இங்க பாரு என் முன்னாடி. ஓ அங்கே இல்லையா? இங்கே தானா? ஓகே. இப்போ எடுத்து கோல்டு அது எவ்வளோ? 35 எவ்வளோ $? ஸோ கைஸ் அதை எடுத்து டக்கு நான் விற்றுட்டு வரேன். ஓகே கைஸ், அந்த கோல்டு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே இப்போ வந்து வச்சிருக்கோம். இப்போ பார்ப்போம். இவன் வேறு எடுத்து வச்சுருக்காங்க கைஸ். அந்த இடத்துல வந்து நைஸாக ஆர்மர் ஆட்டியை போட்டாங்க அந்த வீட்டில். அங்கே இருந்துச்சு எடுத்துட்டேன். ஸோ இந்த கோல்டு நகட்டு டக்குன்னு விற்றுருவோம். ஓகே $37 அதிகம் தான்டா. ஓகே நம்மக்கிட்ட இப்போ $79 இருக்குது கைஸ் நவ். ஸோ ஏதாவது அந்த பாக்ஸ் ஆஃப் ஷீட் மெட்டல் கைஸ் அது $80 கரெக்டாக ₹1 இல்லைடா. டே அது ₹80ன்னு நினைக்கிறேன். ஆமாம் 80 இல்லை 70 ஆமாங்க 80. ஆமாம் 80. ₹1 இல்லையாடா? பாவிஸ் கைஸ். ஓகே நான் வந்து ஒரு கன் வாங்கிக்கிறேன். ஏய் குதிரை போடுற வீட்டுக்குள்ளே அங்கே அங்கே வராது. ஒரு 20 கோடா. இங்கே என்னடா கன்னா போட்டு வச்சுருக்கேன்? நான் போடலையே கைஸ். இந்த பயவுள்ள பார்த்தீங்கன்னா நான் வந்து சும்மா ஒரு 2 நிமிஷம் இருறா அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் வெளியே போயிட்டு வந்தேங்க. ஒருத்தன் கூப்பிட்டான். சரின்ட்டு வெளியே போயிட்டு வந்தேன். இவன் இருக்கான்ல அப்படியே என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு $79 இருந்திருக்கும். இப்போ பாருங்கள் $9 தான் இருக்குது. மீதி $70 செலவு பண்ணிட்டான். இந்தா வச்சுக்கோ எல்லாம். சரி கைஸ் நாங்கள் வந்து டக்குன்னு கிளம்புறோம். என்னடா வண்டி போக மாட்டேங்குது? பெட்ரோல் இல்லையா? இருக்கு கைஸ். ஆனால் இந்த பையன் முதல்ல வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிவால்வர் வாங்கி கொடுத்துருக்கான். வெயிட் பண்ணுறா. பெரிய தலையிலே போடு. அவ்வளோதான். இங்கே ஜங்கு மட்டும் தான்டா இருக்கு. இந்த கோல்டு 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 கோல்டு. இங்கே 2 பேண்டேஜ் இருக்கு. நீ ஒன்று எடுத்துக்கோ. வண்டி எடுத்துருவாடா. 3 பேண்டேஜ் இருக்குடா. இந்தா நீ வந்து பிக்கப்பா. எனக்கு ஒன்று அடியா தெரியுமா? தெரியுமா? ஆமாங்க. இது வந்து என்னமோ பண்ணுவானுங்க. ஹெல்த் ஏட்டட்டுக்கு எனக்கு ட்ராப். உனக்கு அது வந்து வேற மோடு தானே? இதுலேயே பண்ணலாம். சரி ஓகே. இங்கே பேண்டேஜ்லாம் இருக்குது பாரு, எடுத்துக்கோ. கொண்டு வாடா. 2 பேண்டேஜ் இருக்கு. சாம்பி அடிக்கிறானுங்க. சரி நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரேன். அந்த இது எனக்கு தெரியும். ட்ரம்ஸ் வாசிக்கிறது. அது ட்ரம்ஸ் வாசிக்கிறது இல்லைடா, பேஞ்சோ. இங்கே இப்போ 4 பேண்டேஜ்னு நினைக்கிறேன்டா. எவ்வளோ தெரியுமா? 1 2 3 4 5. என்கிட்ட 5 பேண்டேஜ் இருக்குது. போடு செம்ம லூட்டு. இந்த இடத்துல 5 பேண்டேஜ். லூட் எதுவும் கிடைக்கல, பட் பேண்டேஜ் கிடச்சிருக்குல. நைட் ஆகுதுரா. ஓடியா ஓடியா. பேண்டேஜ் தலாட அப்பட மாட்டான். ஓகே நீ இப்போ நீ எடு, டக்குன்னு எடு. கண்ணாச்சி ரெடியா இரு. ஓட்டு ஓட்டு ஓட்டே ஓட்டு ஓட்டு ஓட்டே. வீடு வேணாம். நேரா செக் பாயிண்ட். இது இருக்கா? ஃபியூவல்லாம் இருக்குது. அதனால நேரா 20%. என்னடா நீ நிறுத்திட்ட? ஓகே ஓடு. ஸ்பீடில் போ. கத்துறானுங்கடா உல்ஃபு. எனக்கு ரெண்டா பயமா இருக்கு. இல்லை வாடா. எதுவும் இல்லைடா விட்றா. இங்கே ஒரு வீடு. ஸோ கைஸ் நாங்கள்
வேறு ஏதாவது அடுத்த செக் பாயிண்ட்டுக்கு போய் கண்டினியூ பண்ணுறோம். இல்லைனா வேறு ஏதாவது வீடு வந்துச்சுன்னா காட்டுறோம் கைஸ். காலையில் கைஸ் எப்படியோ நாங்கள் வந்து அடுத்த செக் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். லைட்டாக ஒரு வீட்டில் கூட நிற்காம, ஒரு வீட்டில் கூட நிற்கல, ஏன்னா ஃபுல்லாக நைட்டு. ஓகே. ஏய் இது வேறு லேக் ஆகுது. ஸோ நான் எல்லாத்தையும் விற்றுட்டு எவ்வளோ வருதுன்னு பார்ப்போமாடா. 3 பொருள் தானே இருக்குது, இது என்னடா விற்கிறது. சரி ஓகே, என்கிட்ட இருக்க காசையும் மாட்டே போட்டான். அதே சாம்பி பண்ணிட்டு கீழே போட்டு. ஓகே, ஒரு ஜங்க்கு $5. இது என்னடா? ஓ 35 அந்த சில்வரோ டைமண்ட் கோல்டு மைன் பண்ணல அதுன்னு நினைக்கிறேன். ஸோ $54 வந்து என்னடா இது எம்சிலா இந்த பேண்டேஜ் அதான் இரு. என்கிட்ட 5 பேண்டேஜ் இருக்குடா இப்போது. 1 2 நான் வந்து அந்த 2 கடையில் வாங்கினேன் ஃபஸ்ட்டு. அப்போனா அந்த வீட்டில் வந்து 3 பேண்டேஜ் இருந்துருக்கு. இந்தாடா 1 2 2 வச்சுக்கோ. எங்கே இங்கே இருக்கு பாடுறா. ஏய் கைஸ் காமெடி பீஸாக இருக்கான். சரி ஓகே, நம்ம வந்து என்ன வேணுமோ வாங்கிட்டு வருவோம் கைஸ். ஓகே கைஸ், நாங்கள் வந்து வாங்கிட்டு கிளம்பிட்டோம். டேய் இவ்வளோடா இங்கே தொங்கி வச்சிருக்கு. ஐயோ வாயில் வர மாட்டேங்குது. என்னது? கொஞ்சம் முன்னாடி போனால் தெரியும். முன்னாடி போ. இப்போ என்னது தெரில கைஸ், என் ஃபோனில் தெரியுமே. பின்னாடி அந்த டெஸ்ட்ல கைஸ் இந்த பிரெயின் நான் எடுத்துக்கிறேன். நான் வாங்கிட்டு உனக்கு தரேன்டா கைஸ். இங்கே பாருங்க பிரெயின் இதுதான் நான் வந்து சொன்னேன். நான் வந்து அந்த வேல்ஃப் வந்து இது அந்த மண்டையை நான் வந்து காமிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைஸாக பிரெயின் எடுத்து. நீ ஏன்னா இப்படி பண்ணுற? என்கிட்ட காசு அதிகமாக இருக்குடா, நான் பிரெயின் எடுத்து உனக்கு கொஞ்சம் வாங்கி தரேன். அது லெஃப்ட் சைடு தானே இருக்கும். லெஃப்ட் சைடில் போய் பாடுறா. லெஃப்ட் சைடில் தானே இருக்கும். லெஃப்ட் சைடில் தாங்க இருக்கும். நீங்கள் வந்து ஓ ஐயோ ஆட்டே போட்டாங்க. சரி ஓகே, அந்த டைமண்ட்லாம் நான் எடுத்துக்கிறேன். இங்கே போடுற முட்டை டைமண்ட் கோல்டு கலெக்ட் ஈஸ்டர். அந்த இது வேடுறா. ஐயோ அது பேர் என்ன? லைட்னிங் ராடு. நீ இது பிரெயின் மட்டும் தான் எடுக்கணும், அதுக்கு மேலே எடுத்தானா அவ்வளோதான் நீ. ஆமாம், அது $250. வெயிட் பண்ண கைஸ். இந்த பார்ட்ஸ்லாம் வந்து நம்ம பேசாமல் ஒன்று சேர்த்துருவோமா? அந்த இல்லை கைஸ், அந்த நிக்கோலா பாஸ் ஃபைட் வந்து நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். ஓகே, அந்த லைட்னிங் ராடு எடுறா. இது என்னமோ ஜங்க். ஓகே, நம்ம வந்து டக்குன்னு ட்ரெயினுக்கு போவோம் கைஸ். இருங்க, இதையும் வாங்கி வச்சுப்போம். அந்த வீடு ஒன்று இருந்துச்சேடா ப்ளூ கலர். ஓகே நான் போகிறேன். ஸோ அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போங்க. ஓகே, ஸோ எல்லாம் ரெடின்னு நினைக்கிறேன். இதண்டா ரவுண்டாக வளையும் ஸ்ட்ரேஞ்சி மெஷினா ஜங்கா. சரி ஓகே ஓட்டே. என்னடா சாவி மாதிரி இருக்க, நடுவில் ஒரு ஓட்டை இருக்கு கைஸ் சட்டையில். ஓகே போவோம். அந்த வீட்டு போயிட்டியா? மஞ்சள் வீட்டு வெள்ளை வீடு. அந்த வீட்டுக்கு நீ டக்குன்னு போயிட்டு வா. என்கிட்ட லூட் இல்லை, இன்வென்ட்ரியில் போய் எடுத்துட்டு வா. சீக்கிரம் போட்டு சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா. நிறுத்தின போ சீக்கிரம் லூட் பண்ணிட்டு வாடா. சீக்கிரம் வாடா டேய். அவன் போனதும் லூட்டே எடுத்துகிட்டு வரலைங்க. திடீர்னு ஜாம்பி நைட்டு வேறு ஆயிடுச்சா. ஓகே பயந்துட்டு வந்துட்டான். சரி ஓகே, அடுத்த செக் பாயிண்ட்டுக்கு போனாங்க இதோட. திடீர்னு வந்துட்டு இருக்கும்போது ஃபியூவல் வேறு காலி ஆயிடுச்சு. செம்ம இதுவாகிடுச்சு. வேறு பின்னாடி ஒரு 5 பேர் துரத்திட்டு இருந்தானுங்க. அப்புறம் மேலே ஒருத்தன் ஏறிட்டான் வண்டி மேலே மண்டையன். ஆமாம், இந்த பேப்பர் போட்டிருக்கோம்ல, அதனால் வர முடியலங்க. இதை வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பேப்பரை வந்து ஆக்சுவலாக நம்ம ஸ்டார்டிங் பண்ணுவோம், கேம் ஸ்டார்டிங்கில் போவோம் பார்த்தீங்களா, அங்கேயே இருக்கும். வாடா சீக்கிரம். இவன் வேறு அந்த வேறு மண்டையன் எடுத்துகிட்டு வர போயிட்டுருக்கான். ஐயோ இப்போ தாங்க எடுத்துருக்கோம். அவன் வந்ததுக்கப்புறம் காட்டுறேங்க. ரொம்ப நேரம் ஓடுறா. அது பிரெயினை ஃபியூல் $250 ஓடுறா. பிரெயினை ஃபியூலாக போடுறானா வந்துட்டான் பாருங்க. சீக்கிரம் என்னடா நம்ம இதுதான் வந்துட்டோமே 29,000 வந்துட்டோமா? எங்கே தெரியலையே. ஓகே வந்துட்டோம். கொஞ்சம் முன்னாடி போடா. ஏன்டா நின்ட்ட? ஃபியூல் காலியா? சரி, அந்த பக்கத்து வீட்டில் போய் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வா. ஏதாவது பொருள் இருந்தால் எனக்கு கொடு. ஸோ கைஸ் நம்ம இல்லை நீ போய் பார்த்துட்டு வா. என்ன கைஸ் இவன் கடுப்பேற்றுறான். போய் எடுத்துட்டு வா. வேல்யூபிள் இருந்தால் மட்டும் எனக்கு கொடு. ஜங்க்லாம் நீ எடுத்துக்கோ. ஸோ ஓகே
$20, $5, $50. கைஸ் அந்த $250 வந்து அவன் காட்டுறான் பாருங்க கைஸ், அவன் வச்சுருக்கான். ஓகே, இது வந்து $25, இது ஒன்று ஒரு $25, இது இன்னொரு $50. அந்த டைமண்டுலாம் எடுத்தோம், அந்த கோல்டுலாம் எடுத்தோம் பார்த்தீங்களா, அதுதான் ஒரு கோல். இது நம்ம 2 கோல் இருக்குடா என்கிட்ட ஆல்ரெடி. ஓகே, அது என்னடா இருக்குது எங்கள் வீட்டில் என்னடா இருக்குது வீட்டில்? நான் வந்து காட்டுறேன். ஜென்ரல் இதோ இங்கே இருக்குது. ஜென்ரலில் வந்து ஏதாவது இருக்கான்னு பார்ப்போங்க. அந்த ஷீட்டு இருக்குது. ஆர்மரும் இருக்குது. ஆர்மரா ஷீட்டா ஏதாவது சொல்லு. ஷீட்டு. ஓகே, ஷீட்டே வாங்கிடுவோமா? $80. 2 வாங்கலாம்டா கரெக்டாக. கைஸ் என்னது இது ஒன்று காணும், நான் போடல. இங்கே இருக்கு. ஓகே, இந்த வந்து ஷீட் மெட்டல். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணி ஒன்று வாங்கலாமா இல்லை வடவோட வைபாக இருக்கே. சரி, ஒன்று வாங்கிடுவோம் கைஸ். ஓகே கைஸ், நெஞ்சமெல்லாம் புண்ணாக இருக்குது. ஓகே, நான் இதை வந்து மாட்டிட்டு வந்து காட்டுறேன் எப்படி நம்ம ட்ரெயின் எவ்வளோ மேசிவாக. எங்கடா இருக்குது ட்ரெயினு? டேய், கொஞ்சம் முன்னாடி வந்து நிறுத்துறா ட்ரெயினை. எப்படி இருக்குன்னு காட்டுறேன் கைஸ். காய்ஸ் இங்கே பாருங்கள், ஷீட் மெட்டல் ஃபுல்லாக போட்டோன்னா நம்ம ட்ரெயின் பாருங்கள் எவ்வளோ செம்மையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஏன்டா வச்சுருக்கேன் இந்த ஜங்க்லாம். கைஸ், இவன் இந்த சின்ன பையன் ஜங்க்லாம் வச்சுருக்கான். நான் வந்து அப்படியே ஷார்ட் கன் வாங்கிட்டேங்க. அதான் ஓகே அவன் வாங்கிட்டான். நம்மக்கிட்ட வேம்பயர்ஸும் கொஞ்சம் இருக்கா. பிளட் மூன் வேறு வந்துச்சா, வேம்பயர் வேறு இருக்குது. ஸோ லூட்டு கிடைக்க போதுங்க, செம்மையாக இருக்க போகுது. ஸோ எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 15 இருக்குங்க இது ஃபுல்லாக. அப்படின்னா எவ்வளோ? ஒரு 3 15னா 30 5 40 ஒரு $100 கிடைக்கும்னு நினைக்கிறேன். எஸ், அதுக்கு மேலேயே கிடைக்குது. சூப்பர். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு $14 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இது இது 2 கோலா? ஓகே, 14 இப்போ கரெக்டாக 100 கிடச்சிருக்கு கைஸ். அப்படின்னா எவ்வளோ வந்துருப்பானுங்க. சரி, சீக்கிரம் வாடா, நம்ம அடுத்து செக் பாயிண்ட் போவோம். ஏன் எனக்கு விட்றா கைஸ். நாங்கள் வந்து எல்லாத்தையும் வித்துட்டு ரெடியாக வரோங்க, வெயிட் பண்ணுங்க. என்ன நிறுத்துற? ஸோ கைஸ், நாங்கள் வந்து அடுத்த செக் பாயிண்ட்டுக்கே வந்துட்டோம். ஐயோ, இது வேறு முன்னாடி போகிறா. ஓகே, ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே அந்தளவுக்கு நல்லா வரல. ஸோ அதனால் அப்படியே ஐயோ இவனுக்கு வேறு எடுத்து அப்படியே கவுபாய் வேறு நடுவில் வந்தானுங்களா. நைஸாக எடுத்துக்கலான்னு பார்க்குறாங்க. வண்டி கீழே ஒட்டிடுவா அவன்கிட்ட. நான் வண்டி கவுபாயா? ஆமாம், கவு பாய்ஸ். இந்த சேரில் எதுக்கு வச்சுருக்க? அப்புறமா நாங்கள் வந்து ஒரு குதிரையும் எடுத்துட்டோங்க. போட்டு நைட் ஆயிடுச்சு. நைட்டானா? இதுவா? சரி சரி இருடா, நாங்கள் போட்டுட்டு வந்துடுறோம். வேறு ஃப்ரைட்டு போட்டு 20 அந்த வேல்ஃப் இது அந்த காசுலாம் நான் எடுத்துக்கிறேன். ஒன்றே அப்படியே இருந்தா அந்த ஒரு இது மட்டும் நீ எடுத்துக்கோ. சரி போய் எடுத்துக்கோ. ஐயோ ஆட்டையை போட்டா. சரி போ, ஓடு 40 ரூபீஸ் கேட்டாங்களா? ஓகே, இங்கே இருக்கான் கவுபாய் மணி. கவுபாயா இருக்கானுங்க. கவுபாய் இருந்தால் தாங்க அந்த சவுண்டு வரும். டங் 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 டங். இது தள்ளி. இது வந்து கோல்டா? ஓகே. நான் வேல்ஃப்டா. இது வேல்ஃப் நைட்டா? ஆமாம், அதனால 3 பெருசாக. சரி ஓகே, நீ ஒரு 2 வேல்ஃப் எடுத்துட்டு மீதி வேல்ஃப்லாம் எனக்கு கொடு. 2 வேல்ஃப் எடுத்துட்டு மீதி வேல்ஃப்லாம் கொடுப்பா. நீ எடுத்துக்கோ. சரி எடுத்துட்டு வா. எங்கடா காணோம்? கூட நான் தான் எடுத்துக்கணுமா? ஆமாம், உனக்கு நீ தான். ஓகே, $5. இது எவ்வளோ வரப்போகுதுடா? $39. இது கைஸ், இது ஒரு வாட்டி வித்தியாசமாக வருது. எங்கே இருக்கானுங்க? இங்கே ஒருத்தர் இருக்கான். $20. எவ்வளோ இருக்கு உங்ககிட்ட காசு? ஓடி யாரை போடுறான்? $80. 80ஆ? ஆமாம். என்கிட்ட அந்தளவுக்கு காசு இல்லைடா. உனக்கு தாண்டிடா. உனக்கு என்கிட்ட காசே இல்லைடா. வெறும் ஒரு 18 ரூபா தான்டா. 188. ஐயோ பார்த்துறானா. சரி ஏன்டா அவ்வளோதானா உல்ஃபு?
இல்லை எங்கே வெளியே ஒருத்தன் இருக்கான். ஏய் என்ன எவனோ ஒருத்தன் சொல்கிறான்டா. ஒரு லேண்டன். ஏய் யார் என்னையே அடிக்கிற நீ? அவ்வளோ ஹெல்த்தை குறைச்சி விட்டான் பார்த்தீங்களா கைஸ் ஒரே அடியில். ஏய் எப்படி அடிக்கிறானுங்க போடுறா பின்னாடி வந்து முதுகில் வந்து குத்துறானுங்க. நான் ஒரு பேண்டேஜ் போட்டுக்கிறேன். ஓகே என் பின்னாடி எவனும் இல்லை. பிகாக்ஸ் இருக்கு எடுத்துக்கிறியா? பிகாக்ஸ் எங்கே இருக்கே? காலையில் ஆயிடுச்சா? எங்கே ஆயிடுச்சு. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட $268 இருக்குது. $268. ஆமாம் இதை வச்சு இப்போ என்ன பண்ணலான்னா ஜெனரல் ஸ்டோரில் ஆர்மர் இருக்கான்னு புல்லட் ஆட்டோ ஆகிட்டேன். புல்லட்லாம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஆர்மர் பார்ப்போம். ஆர்மர் கோல் இருக்காடா? கோல்லாம் ஓகே. ஏய் உங்ககிட்ட இந்த செஸ்ட் பிளேட் ஆர்மர் இருக்குது. ஸோ அதனால் நான் வாங்கிக்கிறேன் ஒன்று. புல்லட் யூஸ் பண்ணுறது. ஒரு புல்லட்டு காணும்டா. டரட் புல்லட்டு. ஓகே காணாம போய். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஷோல்டர் ஆர்மர் எவ்வளோ இருக்கு? அவ்வளோ வேல்யூ. ஏய் கைஸ் அநியாயங்க 75. இந்த உத்ரூண்ட் ஆர்மரே 75. ஓகே நான் வந்து லெஃப்ட் ஆர்மரும் மண்டையில் இது உடம்புலையும் போட்டிருக்கேன்டா. சரி நீ என்ன கேட்டால் புல்லட்டா? ரைஃபிள் புல்லட் 2 வாங்கிட்டா. 2 இவர் அப்படியே அடிச்சிருவார். சரி ஓகே என்கிட்ட பேண்டேஜே வச்சுப்போம் இந்த இடத்துல. ஏய் என்கிட்ட பேண்டேஜ் கம்மியாக இருக்குடா. 12 தான் இருக்குது. நம்மளால சர்வே பண்ண முடியாது. நான் ஷார்ட் கன் வச்சுருக்கேன். எனக்கு ஒரு ஷார்ட் கன் 25 இருக்குது. எவ்வளோ? என்ன வாங்கட்டா தெரியல. 15 தான். ஸோ ஓகே பரவாயில்ல. ரைஃபிள் ஆமோ இங்கே இருக்குது. 2 வாங்கிட்டான் ரைஃபிள் ஆமா. ஓகே இதுவும் 15 தான். இந்தாடா 2 ரைஃபிள் போட்டிருக்கேன் பாரு எடுத்துக்கோ. எனக்கு 2 ஷார்ட் கன் வேணும். ஏய் இது போட்டோன்னா நம்மளுக்கு பேண்டேஜ் வாங்க காசு இருக்காது. ஏய் நீ ஒரு 2 பேண்டேஜ் மட்டும் வாங்குறியா? 25 இருக்குது. அதான்டா 2 பேண்டேஜ் ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். ரைஃபிள் எதுக்குடா எடுத்துக்கிறேன். என்கிட்ட $8 தான் நவு இருக்குது. சரி ஓகே ஒரு 2 பேண்டேஜ் எடுத்து நம்ம டக்குன்னு கிளம்பலாம் சீக்கிரம். உள்ள ஒரு வேலை இருக்காது. ஏன் அவனுக்கு டக்குன்னு வித்துருவாடா கைஸ். நம்ம டக்குன்னு போயிட்டு வந்துடும் கைஸ். நாங்கள் வந்து இப்போ $40,000 $40,000 மீட்டரை முடிச்சுட்டு நம்ம அங்கே போயிட்டுருக்கோம். 5 மணி ஆகுது. ஸோ ஃபியூவல் இருக்குது. இப்போ வந்து நம்ம மீட்டரை வந்து 40,000 நான் கூட 48ன்னு நினச்சேன். ஓகே நாங்கள் வந்து அந்த ஆஃப்லைனில் ஆடும்போது வந்து 50,000 போனோம் கைஸ் லாஸ்ட்டாக. ஸோ அது அந்தளவுக்கு போய் இன்றைக்கி வந்து தாண்ட முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எங்கடா ஐயோ கீழே விட்டேன்டா. வெயிட் பண்ணி கீழே விட்டேன். நீ போய் எடுத்துருவா லூட்டை. இனிமேல் இந்த ஜென்ரல் ஸ்டோர்லாம் வேண்டாடா. நம்ம டேரெக்டாக எடுத்து போகலாம்டா. இந்த வில்லேஜ் லூட் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்துட்டோம்டா இனிமேல். நிக்கில் என்ன இருக்குது லூட்டு? கைஸ் இவனுக்கு வந்து பேண்டேஜ் அதிகமாக இருக்குங்க நம்மக்கிட்ட. ஆனால் என்ன அந்த ஸ்னேக் ஆயில் அதெல்லாம் இல்லை. பேண்டேஜ் வந்து அவங்ககிட்ட ஒரு 6 இருக்குது. என்கிட்ட வந்து 3 பேண்டேஜ் இருக்குது. 10 எனக்கு ஒரு 4 குர்ரா. உண்மையிலே 10 இருக்குது என்கிட்ட பாருங்கள். 1 2 3 என்கிட்ட 4 இருக்குது போலங்க. அங்கே என்ன இருந்துச்சு? பேண்டேஜ் மட்டுமா? என்ன தெரிஞ்சு அப்போ? லேண்டன். ஆமாம்ல அதை மறந்தே போயிட்டேன். சீக்கிரம் வாடா. சீக்கிரம் நான் ஓட்டணுமா? அப்போ என்னமோ பேண்டேஜ் இருந்துச்சுன்னா அது குர்ரா. 4 பேண்டேஜ் குர்ரா. நைட் ஆகுது. அப்படியே 50,000 போயிட்டு பார்க்குறேன் கைஸ். ஓகே நம்ம வந்து 50,000 வந்துட்டோம்லடா. போயிட்டோமா? தெரியல எனக்கு. எவன்டா அவன்? கவுபாய்ஸ். ஒருத்தன் தான்டா சுட்டுலாமா? ஓகே நான் இவனை இப்போ சுட்டுறேன். எப்படி அவன் காலியாவான்? ஆமாம்ல. ஸோ ஓகே $35 போடு. லக்கு நம்மளுக்கு செம்மையாக இதுவாகுதுங்க இன்றைக்கி. லக்கு $5 ஸ்டோன்ஸ். அது நான் விற்கலான் இருந்தேன். சரி ஓகே நீ விற்றுக்கோ. கேஷ் வந்தோன்னே வந்து அந்த சில்வர் வந்து ஒன்று விற்றுட்டேன். ஸோ அதனால் வந்து எனக்கு $20 கிடச்சிச்சு. ஃபஸ்ட் 28 இப்போ 48. ஸோ இந்த கவுபாயும் விற்றோம்னா எவ்வளோ வரும்? 70 80 90 வருங்க. 83 தானா? ஓகே
மேக்ஸ் கொஞ்சம் இதுவாகிடுச்சு. ஓகே. கன்று புல்லட் வாங்கலாமா? என்கிட்ட ஷார்ட் கன் செம்ம நிறைய புல்லட் இருக்குடா. உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது? ரைஃபிள் புல்லட் வேணுமா? ஆ புல்லட் வேணுமான்னு கேட்டேன். ரைஃபிள் இருந்தாலும் எவ்வளோ இருக்குன்னு சொல்லு. நிறைய இருக்கு. டேய் நான் எதுக்கும் கொஞ்சம் புல்லட் வாங்கிக்கிறேன். ரைஃபிளில் 6/83 அப்படின்னா வாங்கிக்கோடா. இந்தா 5/83 இந்த ரைஃபிள் வாங்கி தரேன் சும்மாவா? வா ஒரு புல்லட் வாங்கிட்டேன்டா. நீ எடுத்துக்கோ ரைஃபிள். என்கிட்ட ரைஃபிளே இல்லைடா. ஆமாம் நான் ரைஃபிள் வாங்கலாம்ல. இல்லை கைஸ் ரைஃபிள் வாங்குற அளவுக்கு காசு இல்லை. 38. வா சீக்கிரம் வந்து வாங்கு. நான் வந்து என்கிட்ட ஒரு $38 இருக்குது. அந்த ஸ்னேக் ஆயில் வந்து $35 தான் நினைக்கிறேன். அது வந்து ஒன்று வாங்கிக்கலாம். இது எதுக்குடா இது யூஸு? வேஸ்ட்டு கைஸ். அது எதுக்குன்னே தெரில. சும்மா சவுண்டும் கூட வரமாட்டேங்குது.